நிறைய பேர் வந்து சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக இருக்கலாம், பிஸ்னஸில் இருக்கிறவங்களா இருக்கலாம். இவங்க எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரெஸ் அதிகம் தான். கண்டிப்பாக வந்து வரவங்க கிட்ட நம்ம வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டுட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கான்னு கேட்டால் எனக்கு ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ் அதிகம்னு சொல்லுவாங்க. வீட்டை விட எனக்கு ஆஃபீஸில் ஸ்ட்ரெஸ் அதிகம்னுவாங்க. இதுமாதிரி இப்போ சேல்ஸ் ரிலேட்டடாக போகும்போது அவங்க நிறைய பேச வேண்டியது இருக்கும், கன்வின்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி சில பிரச்சனைகளும் அவங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் வரலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து காமன் ஆகிடும். எப்போவுமே வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அவங்க இவங்க கிட்ட இன்னைக்கு நம்ம போகிறோம், அதனால இது வந்து சக்ஸஸாக முடியுமா முடியாதான்னு அவங்களோட திங்கிங் வந்து ஓவர் திங்கிங் என்ன பண்ணும், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கொண்டு போய்விடும். ஸோ இந்த மாதிரி எனி கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே வந்துட்டு இது வந்து கண்டிப்பாக அக்குபஞ்சர் வந்து சரிப்படுத்தும், கண்டிப்பாக சரிப்படுத்தும். உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் 2 சிட்டிங்ஸ்லேயே நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக ஆயிடுவீங்க. இது வந்து பல பேருக்கு பண்ணியிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்து இவங்களுக்கு வந்துட்டு ரெஸ்ட் ஓய்வு இல்லாமல் இவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்ற டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கரெக்டான சாப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களால சாப்பிட முடியாது. ஏன்னா அவங்க வந்து சேல்ஸ்ன்னு போயிட்டாங்கன்னா அவங்க அந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருக்க வேண்டியது இருக்கும். மீட் பண்ணணும் யாரையும் சொன்னால் அவங்க எப்போ வருவாங்களோ அது வரைக்கும் இவங்க காத்துட்டு இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் பொழுது இவங்களால வந்து கரெக்டான நேரத்தில் வந்து அவங்களால உணவு எடுத்துக்க முடியாது. கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு கால் வலிச்சாலும் சரி, தலை வலிச்சாலும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அவங்களோட வேலையே வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும், ப்ளஸ் ரெஸ்டே இல்லாமல் இருக்கிறது தான். ஸோ இதெல்லாம் ஏற்படுறதுனால தான் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும். ஃபிசிக்கலாகவும் இருக்கலாம், மென்டலி இருக்கலாம். ரெண்டு விதத்துக்குமே வந்துட்டு 100% அக்குபஞ்சர்ல வந்து தீர்வு இருக்கிறது. நீங்க இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு வந்து அவங்களுக்கு சில பேருக்கு வந்து தூக்கம் கூட இருக்காது. பாத்தீங்கன்னா நைட்ல நாளைக்கு என்ன நடக்கும்னு யோசிப்பாங்க. இன்னைக்கெல்லாம் நடந்ததையும் நினைப்பாங்க, பாஸ்ட்ல நடந்ததையும் நினைச்சு கவலைப்படுவாங்க, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சும் கவலைப்படுவாங்க. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து இன்னும் ஸ்ட்ரெஸ் அதிகப்படுத்தும், தூக்கமே இருக்காது. ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு கண்டிப்பா அக்குபஞ்சர் 100% ஹெல்ப் பண்ணும். அதனால நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு துறையில இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து அக்குபஞ்சர் எடுத்துக்கோங்க, சரியாயிடுவீங்க.